காதலிச்சா எல்லாரும் காதலிக்கலையா நாட்டில்? எல்லா சாதியும் ஒன்று தானே, நம்ம ரத்தம் எல்லா ரத்தமும் ஒன்று தானே. அப்போ தாழ்த்தப்பட்ட ஆட்கள்னால ஒரே கிழங்கணுமோ? இதுக்கு எந்த இடத்துன்னு கிடையாதா? எந்த நீதியும் கிடையாதா? நிம்மதி அவன் தூங்கலை. இந்த வீட்டில் வந்து நல்ல பையன், யாருக்கிட்டையும் அனாவசியமாக பேச மாட்டான். 2 பையங்களும் இப்போ தான் தலையெடுத்து வேலை பார்த்து இப்போ தான் கொஞ்சம் தலை தூக்கி வந்தாவான். வந்து யாருக்கிட்டையும் வாய் பேச மாட்டான். வந்தால் எத்தம்பா அதுதான். எனக்கு ஒரு புடவையும் எடுத்தான். வேலை பார்த்த சம்பளம் தீபாவளியோட. ஏன் தான் உடுக்கலைன்னு கேட்டேன். உடுக்கலை, ஒன்று உடுக்கலை. அந்த சொத்தே என் பிள்ளை ஆளலை. இந்த பணத்துக்கு தான் நாங்கள் ஆள வரவளா? கவர்மெண்ட் தந்தானே, எது தந்தானே அந்த பணம் ஏசையானாப்ல இதுக்கு பயப்படவுன்னு நினைக்காவளா? அப்போ உங்கள் அதிகாரம் நீங்கள் பறக்கா? உங்களுக்கு உங்கள் கொடி பறக்கா? எங்கள் கொடி கீழே போகுதா? அப்போ எங்கள் கொடி பறக்கணும்ல, எங்கள் கொடி பறக்கணும். தங்கமான பிள்ளையை இழந்துட்டு இவளுக்கு இவ்வளோ கூட்டம் கூடி கடைசியில் நீசில் ஒருத்தன் போட்டு விடுவான், பாடியை வாங்குவாங்கன்னு. இதெல்லாம் தப்பு தானே. அவனுக்கும் தண்டனை கொடுக்கணும். உங்கள் பிள்ளைன்னு அப்படி செய்வீங்களா? அப்போ யார் பெற்ற பிள்ளையோ எப்படியோ போயிடணும். இதுதான் எங்களுக்கு நீதி வேணும். இல்லைன்னா எங்கள் பிள்ளைகள் தரணும். தந்துருவாங்களா? எங்கள் கவினை தந்துருவாங்களா? அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா, கவினுக்கு நீங்கள் என்ன உறவு? அத்தை. 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 இந்த மாதிரி கவின் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம். எவ்வளோ துருதுருன்னு இருக்கக்கூடிய பையன், எவ்வளோ பொறுப்பான ஒரு பையன். புள்ள பையன், நல்ல பையன், யாருக்கிட்டையும் அனாவசியமாக பேச மாட்டான். அப்பா கிட்ட வந்த நேரம் தான், இந்த வீட்லேயே தங்குனது கிடையாது. அந்தந்த நேரம் தூத்துக்குள்ளே தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அப்பா வந்து பாப்பாவா செத்தினா இருப்பாவா. நிம்மதி அவன் தூங்கலை. இந்த வீட்டில் வந்து ஒரு தடவை கூட இல்லை. அந்தாலே போயிடுவாவா, கார்லேயே போயிடுவாவா. ஆனால் எங்கள் பப்பா வந்து 15 வருஷம் பிரசிடண்டாக இருந்தார். பழைய பிரசிடண்ட். ஆனால் மதிப்பு என்ன கட்சி? கம்யூனிஸ்ட் கட்சி. அதில் நல்ல பேர் போன பேர். எல்லாருமே ஆளுக்கு பூரா எல்லாத்தையும் தானே. எங்கள் வீட்டில் தான் அவ்வளோ பேரும் தண்ணி குடிப்பாங்க. பிராமணம் வந்தாலும் எங்கள் வீட்டில் தான் தண்ணி குடிப்பாங்க. இந்த வீட்டுள்ள தான் எல்லாம் செய்வாங்க. அப்படி இருந்த குடும்பங்கள் பூரா நல்ல குடும்பங்கள். அப்போ இருந்த ஆளுக்கு பூரா நல்ல ஆளுக்கா. அதனால 2 பிள்ளைகள் தான். எம்மா டீச்சர், என் தம்பி விவசாயம். 2 பையங்களும் இப்போ தான் தலையெடுத்து வேலை பார்த்து இப்போ தான் கொஞ்சம் தலை தூக்கி வந்தாவா. வந்து யாருக்கிட்டையும் வாய் பேச மாட்டான். வந்தால் எத்தம்பா அதுதான். எனக்கு ஒரு புடவையும் எடுத்தான். உடுக்கலை. ஏன் தான் உடுக்கலைன்னு கேட்டேன். உடுக்கலை, ஒன்று எடுத்து கொடுத்தது இன்னும் உடுக்கலை. எதுனாலம்மா? சரி, பைய உடுப்புமேனு இருந்துக்கிட்டேன். வேற இல்லை. கோயிலுக்கு குளத்துக்கு கட்டிட்டு போகலான்னு வச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல நாள். ஆமாம், வேற எதுக்கும் கட்ட மாட்டேன். கோயில் குளத்துக்கு கட்டிட்டு போகணும். நான் டூருக்கு அதுக்கு போவோம் கோயில்களுக்கு. எப்போ எடுத்து கொடுத்து வேலை பார்த்த சம்பளம் முதல் சம்பளம் தீபாவளியோட கொடுத்தாங்க. அதாவது போன தீபாவளி அதுக்கு முந்தின தீபாவளி. அதுலேருந்து இன்னும் நீங்கள் பத்திரமா வச்சிருக்கீங்க? ஆமாம். ஒரு சாக்கெட் துணி தந்து 5 அதிரசம் தந்து அழகாக என்னை பார்த்துட்டு ஏன் தான் வேலைக்கு போகிறேன்னு கேட்பான். இதுதான் நான் இப்போ நான் போனால் எனக்கு வீட்டில் இருக்க முடியலப்பா அப்படிம்பேன். இதுதான் கேட்பான். என்ன வேலை பண்ணுறீங்க? நான் விவசாயம் பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன். ஆனால் கவின் வந்து வேண்டாமா, நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். என்னன்னு கூப்பிடுவாப்புல உங்க? அத்தை தான். அத்தை நீங்கள் வேலைக்கு போகாதீங்க. ஆமாம் அப்படிமா செத்தியந்தான் இருப்பான். காபி போட்டு தாரமா இருந்தாலும் போயிடுவான். இவ்வளவு தான் நடந்தது. ஆனால் இன்னைக்கு 4 நாளைக்கு முன்னால் வந்து அப்பாவுக்கு என் தம்பிக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி, கண்ணு தெரியல சேகருக்கு, சந்திரசேகருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி அழகாக விட்டுட்டு அப்பா விட்டுட்டு போனோம். அப்போ நான் வெளியே எட்டி பார்த்துட்டு உள்ள வரையும் நம்ம அத்தை சத்தம் தான் போயிட்டேன். நாங்கள் கேஸில் குறைச்சி வச்சுட்டு போனோம்னா அதுக்குள்ளே போயிட்டான். இவ்வளோ கடைசியை எப்போ பார்த்தீங்க? கடைசியில் பார்க்கலையே பிள்ளைய. உயிரோடு ஒன்றையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. 1 மாதம் பார்க்கல அவனை. கடைசி எப்போ வந்துட்டு போனாரு? நீங்கள் எப்போ பார்த்து பேசுனீங்க? இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் அப்பாவை ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு விட்டுட்டு காரில் உள்ளே இருந்துக்கிட்டான். அப்பா பார்சலோட வெளியே வரேன் தம்பி. நான் இந்த வாசல்லேருந்து எட்டி பார்த்துட்டு இங்கே கேஸை குறைச்சி போகும்போது அதுக்குள்ளே பிள்ளை போயிட்டு பார்க்கல. அப்போ சேகர் எக்கா தம்பி பார்க்காத மாதிரி போயிட்டா, தம்பி என்ன இப்படின்னு கேட்காங்க. அத்தை பார்க்காத மாதிரி போயிட்டாப்பா, அங்கே சோழியோட போயிருப்பான்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். சோழி எதுவும் கிடக்கும், அதான் அத்தை பார்க்காம போயிட்டா, வாரம் கார் போயிட்டு. இவ்வளவு தான். அந்த ஆக்களை வந்து 2 நாள் இருந்திருக்கு பிள்ளை. இருந்துட்டு கடைசியில் என் தாத்தா போய் விழுந்துட்டு
அம்மம்பரம் இருக்கு. அம்மம்பரத்தில் போய் சாக்கடையில் விழுந்து மண்டை உடஞ்சி திருச்செந்தூர் ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சுட்டாவா. திருச்செந்தூரில் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாப்புல பிள்ளைகள் பூரா இவன் சென்னையிலிருந்து தான் பார்க்க போயிருக்கான். பார்க்க போனவனை எமனா கூட்டி கொண்டு கொலை பண்ணலாமா சொல்லுங்க? காதலிச்சா எல்லாரும் காதலிக்கலையா நாட்டில்? எல்லா சாதியும் ஒன்று தானே, நம்ம ரத்தம் எல்லா ரத்தமும் ஒன்று தானே. அது விதவிதமாக ரத்தம் இல்லையே. அப்போ தாழ்த்தப்பட்ட ஆட்கள்னாப்புல ஒரே கிழங்கணுமோ? எங்கனாலும் அதுதான். இந்த பெருங்குளனாலும் இப்படி தான், வெள்ளூர்னாலும் இதே தான், புளியங்குளனாலும் இப்படியே கொலையை பண்ணுதாங்க நம்ம ஆட்களை. எப்படி இதுக்கு நீதி வேணும்ல? கூட்டி கொண்டு போலீஸுக்காரன் சேர்ந்து 2 பேர் அந்த செல்லு கடையில் அந்த பிள்ளை இருந்திருக்கு. அப்போ எங்கள் கவின் பீர்க்கான் வந்திருக்கான். அம்மா ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு செத்தியம் பிள்ளை நிற்கல வெளியே வந்திருக்கு. அக்கா சித்தாத்து மரத்தில் வேலை வைக்கான். அவள் தான் வர சொல்லி விட்டுருக்கான். வர சொன்னாலும் பீர்க்காவா போய் பிள்ளை செத்திய நேரத்தில் உன் நம்பர் கூப்பிடுதாமன்னு சொல்லி வெளியே தானே வந்திருக்கு. வந்தாக்கினா பின்னால் வந்தானே அதுவும் இல்லையே. அந்தால வந்து போயிருக்கான். நீ யாருன்னு இருக்கான். பைக்கில் ஏறி போயிருக்கான். அந்த செல்லு கடைக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பார்த்துக்கிட்டு 2 போலீஸ் அவங்க 11 மணிக்கு லாந்திருக்காங்க. அப்போ ஒரு காலமும் இந்த இவங்க லாந்த மாட்டாங்களே. எப்படி லாந்துதாங்க சத்தம் பாருங்க. லாந்த பண்ணாங்களே. அப்போ இவங்க ஏன் லாந்துதாங்க? சரி லாந்துட்டு கூட்டிட்டு போய் பின்னால் போய் ஓட வெட்டி மிளகத்தை பிடியை போட்டு பிள்ளைய கொள்ளலாமல் ஒரு கையை நொறிச்சு விடுங்களேன். நீங்கள் நொறிச்சு விடுங்க. இல்லை உங்கள் பிள்ளையில வெட்டி கொள்ளுங்களேன். உங்கள் பிள்ளையில கொண்டானே எங்கள் பிள்ளையில தங்கமான பிள்ளைல. அப்போ எங்கள் பிள்ளையில கூட்டி கொண்டு கொதலாத்த மாதிரி அர்த்தாச்சுல்ல. அப்போ எப்படி இதுக்கு எந்த விடத்துன்னு கிடையாதா? எந்த நீதியும் கிடையாதா? அப்போ அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. ஐயா சேனாப்புல ஒரே குள்ளையோ சரி எங்கள் மையம் கிடக்கட்டும். இந்த போலீஸுங்க 2 பேரும் ஏன் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போனாங்க? எனக்கு தூக்கிட்டு போனாங்க. பாடி எங்ககிட்ட தானே காட்டணும். அவன் செல் எடுத்து அம்மாக்கிட்ட பேசி அந்த செல்லை வச்சுட்டு ஏன் ஓடுதாங்க? அவள் ஒத்தியில் தானே பணத்துக்கிட்ட வந்து அழுதுருக்கா. உங்கள் மகனை கொண்டு போட்டாச்சு பாருவாங்கன்னு அப்படி சொல்லலாமா? எப்படி சொல்லுங்க? அது தவறு தானே. இப்படி யாருக்குமே நடக்கக்கூடாது இல்லையா? அப்போ சரி நீங்கள் ஏன் அந்த ரத்தத்தை பார்க்க விடாம ஏன் மண்ணெளி போட்டியா? உங்கள் பிள்ளைன்னு அப்படி செய்வீங்களா? அப்போ யார் பெற்ற பிள்ளையோ எப்படியோ போயிடணும். இது என்னால் இப்படி கோரிக்கை எடுக்க போய் தானே அப்படி செய்தாங்க கொலையை. எங்கே பார்த்தாலும் அவங்க கொலை செஞ்சு மிசாரட்டியாக இருக்காங்க. இதில் இவ்வளோ இறக்கணும். அப்போ எங்கள் பிள்ளை இவ்வளோ நாளாக 5 நாளாக இருக்க நாங்கள் சாப்பிடாம ஒலை வைக்காமல் நாங்கள் 5 நாள் குளிக்காமல் இருக்கோம். யாருக்காவா? நியாயம் வேணும். நியாயம் வேணும், நீதி வேணும். எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். நியாயமும் நீதி அதில் உள்ள அடைக்கணும். அவனுக்கு 20 வருஷமாக காவல் தண்டனை உள்ள வைக்கணும். அப்போ அந்த போலீஸுக்காரன் 2 பேரும் சேர்ந்து அவங்களும் சேர்ந்துருக்காங்கல்ல. அவளும் சேர்ந்து அது பூரா மண்ணெளி போட்டு மூடி ஆம்புலன்ஸில் தூக்கி வச்சு பிள்ளைய கொண்டு ஏன் போகிறா வைய? எங்கள் பிள்ளை தானே உங்கள் பிள்ளையா? அப்போ உடந்த யாரு காவல்துறை. அப்போ அதுக்கு நீதி வேணுமில்ல. நீதி இல்லாமல் எப்படி? நாங்கள் 5 நாளும் போராடிக்கிட்டு இருக்கோமே. கட்சிக்காரெல்லாம் வாராவா ஏன் மண்ணை தின்னு கவுதாவா? ஒரு பச்சை தண்ணி குடிக்க கூட எனத்தையாட்டு வாங்கி கொடுக்காம அவ்வளவும் கிடக்கு. எந்த நாட்டு கட்சி இதை வந்து வராங்க? அவ்வளோ பேரும் வந்து இருந்து கற்கள் வரைக்கும் இருந்துட்டு போகிறாங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்குமா? எங்களை என்ன ஒன்றும் இல்லையா? நாங்கள் எங்கள் பணத்தை வாங்கி எங்களுக்கு பணம் எனத்துக்கு எங்களுக்கு அந்த சொத்தே என் பிள்ளை ஆளலை. இந்த பணத்துக்கு தான் நாங்கள் ஆள வரவளா? கவர்மெண்ட் தந்தானே எது தந்தானே அந்த பணம் ஏசையானாப்புல இவளுக்கு பயப்படவுன்னு நினைக்காவளா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்போ உங்கள் அதிகாரம் நீங்கள் பறக்கா? உங்களுக்கு உங்கள் கொடி பறக்கா? எங்கள் கொடி கீழே போகுதா? அப்போ எங்கள் கொடி பறக்கணும்ல. எங்கள் கொடி பறக்கணும். இது இறக்கனா இதுதான் லாஸ்ட் இருக்கு. எந்த எவனும் எங்கள் பிள்ளையில தொடப்படாது. இந்த சித்துக்கட்ட தமிழ்நாடு பூரா எங்கள் பிள்ளையில யாரும் தொடப்படாது. இல்லைன்னா என் பிள்ளை என் தம்பி மகனை வெட்டியிருக்காவில்ல, இவன் பிள்ளைய வெட்டினானே நல்லவன் அக்காவை வெட்டினானே. எப்படி அவளை விட்டுட்டு என் தம்பி மகனை வெட்டலாம்? எங்கள் கவனை வெட்டலாமா? சொல்லுங்க. இப்போ எப்படி இருக்குமா? ஏன்னா வீட்டுக்குள்ள பார்க்குறோம் கவின் இல்லாத ஒரு வீடு அப்படின்றது எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு 5 நாளா யாருமே சாப்பிடல. இல்ல போய் பாருங்க எங்க வீட்டை. நாங்க இருக்கோம். இந்த அடுப்பை போய் பாருங்க. கேஸ் அடுப்பு என்னதாட்டி இருக்காங்க. அந்த எடிசன் முடியுங்க நீங்க பாருங்க. இந்த இதுல அனுப்புங்க. அப்ப நாங்க எப்படி இருக்கோம்? சீலையெல்லாம் நாங்க குளிக்கல வைக்கல. அவ்வளோ அப்படி அப்படி ஒன்னையும் குளிக்கல. தங்கமான பிள்ளைய இழந்துட்டு இவளுக்கு இவ்வளோ கூட்டம் கூடி கடைசியில் நீசில் ஒருத்தம் போட்டு விடுவான் பாடியை வாங்குவாங்கன்னு. இதெல்லாம் தப்பு தானே?
அவனுக்கும் தண்டனை கொடுக்கணும். இதுதான் எங்களுக்கு நீதி வேணும். இல்லைன்னா எங்கள் பிள்ளைகள் தரணும். தந்துருவாங்களா? எங்கள் கவினை தந்துருவாங்களா சொல்லுங்க. பெற்றோர் எப்படி கொதிப்பாவா? 2 ஆம்பளை பிள்ளை, மறுத்து பிள்ளை இல்லை. அந்த தம்பி மகனுக்கு 2 ஆம்பளை, இந்த தம்பி மகனுக்கு 2 போட்ட பிள்ளை. இது தானே இந்த 4 ஆம்பளையும் சேர்ந்தா எவ்வளோ மதிப்பாக இருக்கும். அப்போ வேணுமனே அதில் 3ல் 1 கொண்டுட்டாங்களா? ஒரு அண்ணன் தம்பி எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்ல. அவனுக்கு கல்யாணமா? கல்யாணம் முடிச்சு பார்க்கல. வயசு 2 பேர் கல்யாணமும் ஒன்று போல முடிக்கலாம் தெரியுமா? அவனுக்கு இருக்க எங்கள் பாப்பா பண்ணியிருக்க சொத்தே காணும். அந்த சொத்தே பிள்ளை ஆளலை. பணத்தை தான் வேணுமோ? நீங்கள் பணம் வைங்க, பணத்தில் பெருத்துட்டியலா? எங்களுக்கு அந்த பணமும் வேண்டாம், எங்களுக்கு நீதி தந்தா போதும். 2 பசங்களுக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆசை. ஆமா, தகுதி இருக்கு எங்ககிட்ட. தகுதி இல்லாமல் நாங்கள் இல்லை. எல்லா அப்படி பேர் போன பெர்சன்ட் சிவபெருமாள் தெரியுமா? எங்கள் பாப்பா கட்சியில் இருந்து இன்னைக்கு போனால் தண்ணியே விட்டுருவாங்க. குளத்துக்கு அவர் தான் தண்ணி விடும். அப்படி கட்சியிலிருந்து போவாங்க. நம்ம எங்கள் வீட்டில் தான் தண்ணியை குடிச்சிட்டு போவோம். வளையரும் நாங்கள் தான் தண்ணி ஊறி வச்சுருப்போம். அப்படியே புதுப்பச்சிரி, கரையப்பச்சிரி, 7 ஊர். இந்த 7 ஊரும் எங்கள் வீட்டு முன்ன வந்து இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு போவோம். அப்படியே போட்டு கட்சி. இப்போ அதுக்கு ஆள் இருந்ததும் எங்களை கொல்லுவாவா? நாங்கள் பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு ஒரு நீதி உண்டும். நீங்கள் நீதி எடுங்க, எங்களுக்காக நீதி எடுங்க. இதுதான்.